நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து எலும்பு இல்லாமல் சதை மட்டுமே இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஈரலெல்லாம் போட்டிருக்கேன். ஈரல்லாம் இப்படி நல்லா முழுசாக போட்டோம்னா தான், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். இப்படி முழுசாக போட்டோம்னா அப்படியே பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ இது செய்கிறது என்னென்ன பொருள் தேவைங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டியதில்லை. தேங்காய், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் வாசனைக்காக மிளகாய், கொத்தமல்லி தூள், கறிவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம், சோம்பு, வரமிளகாயை விதை இல்லாமல் மேல் தொல்லி மட்டுமே எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இதுக்கு இஞ்சி பூண்டு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. எந்த மசாலாவும் இதுக்கு போட தேவையில்லை. இப்போ நம்ம எப்படி செய்கிறதாங்கன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வடிச்சட்டியை வச்சுக்குவோம். வடிச்சட்டி நல்லா காயிட்டுன்னு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நாம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டுன்னு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, ஒரு 3 கிராம்பு, இவ்வளோ தான் இதுக்கு. இது பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. நாம் வெங்காயம் போடலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். இது வந்து வெறும் தொல்லி மட்டும்தான். அது உள்ளே இருக்கிற மிளகாய் விதையெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வெறும் தொல்லி மட்டும் போட்டு செய்கிறது அதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுப்போம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு நம்ம பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதில் வந்து நம்ம சிக்கனை போட்டுக்கணும். இது வந்து உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு 3 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா பரட்டி விடணும். நல்லா கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம். இப்போ அது கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரட்டும். இது கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா சூடேறி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போடுறோம். மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் வாசனைக்காக. இப்போ மிளகாத்தூள்லாம் தேவையில்லை. இந்த மிளகாயில் இருக்கிற காரமே சரியாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு 4 மிளகாயை அதிகமாக கிள்ளி போட்டுக்கலாம். எனக்கு போதும், காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 4 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். அது அந்த தொல்லியில் இருக்கிற டேஸ்ட்டு தான் இந்த சிக்கனுக்கு. அதனால தான் வரமிளகாயை நம்ம போடுறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். உப்பு நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதில் இருக்கிற தண்ணியிலேயே கொதித்து வேகட்டும். இப்போ இதை தாளித்து விட்டு 10 நிமிஷம் ஆச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வெந்தால் சரியாக இருக்கும். இதில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் மசாலாலாம் பிடிச்சி தேங்காயும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிள்ளைங்கள்லாம் தேங்காயை விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க. இதுக்கு வேறு எதுவும் இந்த மசாலா பொருள்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த மிளகாயில் வரமிளகாய் அந்த தொல்லியில் இருக்கிற காரமும் அதனுடைய டேஸ்ட்டும் தான் இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும்.
இதை இன்னொரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைப்போம். இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு திறந்து பார்ப்போம். வாவ், சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். கொத்தமல்லி தழை தூவிக்குவோம். இப்போ இதை நம்ம கிளறி கொடுக்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் நான் ஊற்றினேன். நான் எண்ணெயெல்லாம் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருப்போம். அப்போ கொஞ்சம் அந்த ஆவி பிடிச்சி கொஞ்சம் சூடேறி அந்த மிளகுத்தூள் காரமெல்லாம் அதில் இறங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ஆசையாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இது சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சுவையாக இருக்கும். இந்த மிளகாய் தொல்லியினுடைய காரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களேன்னு கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் நல்லா தூக்கலாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நாம் இதை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சுவையான பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.